வெல்கம் டு ஸ்ரீ விநாயகா ரியல் எஸ்டேட் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறதுங்க 3 ஏக்கர் அருமையான தென்னை மற்றும் மாந்தோப்பு விற்பனைக்கு வந்திருக்குங்க. இந்த தோட்டம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்குங்க. அதாவது நாமக்கல் டு பவித்திரம் செல்லக்கூடிய மெயின் ரோடு. அந்த மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா சுமார் ஒரு 4-5 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்குங்க. தார் சாலையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 300 to 400 மீட்டர் தொலைவு மண் பாதை வசதி வந்து பார்த்திங்கன்னா இது கார், லாரி போன்ற வாகனங்கள் செல்லக்கூடிய அளவுக்கு பாதை வசதி இருக்குது. பாருங்கள், அந்த பாதையை தான் இப்போ நான் காமிச்சிட்ருக்கேன் வீடியோவில். இதுதான் அந்த உள்ளே போகக்கூடிய பாதைங்க. இந்த ஏரியா பார்த்திங்கன்னா சுற்றிலுமே எல்லாமே தென்னந்தோப்பு, மாந்தோப்பு போன்ற அருமையான தோப்புகள் தான் இருக்குங்க இந்த ஏரியாவில். ஆனால் நல்ல செம்மண் பூமி தோட்டங்க இது. நல்ல தோப்புலையும் பார்த்திங்கன்னா காய் பாருங்கள், தேங்காயெல்லாம் சூப்பராக இருக்குது. நல்ல மாதிரி காப்பு அருமையாக இருக்குங்க. இது வந்து ஃபுல்லாக பார்த்திங்கன்னா 3 ஏக்கரில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மாமரம் இருக்குங்க. மாமரம் பார்த்திங்கன்னா எல்லாமே வெரைட்டிஸ் மாமரம், பல வகையான மரங்கள் இருக்குது. பங்கனப்பள்ளி, இமாம்பாஸ், செத்தூரா, சேலம், பெங்களூரா அந்த மாதிரி பல வகையான மரங்கள் இருக்குது. அந்த தோட்டத்தில் உள்ள தனி கிணறு, ஃப்ரீ இபி சர்வீஸ் வசதியோட அருமையான தண்ணீர் வசதியோடு அமைஞ்சிருக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலை அடிவாரம் பக்கமாக இருக்குது. இது பக்கமாக பார்த்திங்கன்னா கொல்லிமலை இருக்குது. கொல்லிமலைக்கு இதுக்கும் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு 1 கிலோமீட்டர் தொலைவு வருங்க. ஆனால் நல்ல தண்ணீர் வசதி இருக்குது. சூப்பராக கிணறு வந்து ரிங்கை போட்டு அழகாக கட்டி வச்சுருக்காங்க. அந்த தோட்டத்தில் உள்ள ஒரு சிறிய பண்ணை வீடு பார்த்துட்ருக்கீங்க. போனால் வந்தால் தற்போது நம்ம தங்குற அளவுக்கு இல்லை ஒரு பண்ணையால் வச்சாலும் பார்த்துக்கிற அளவுக்கு ஒரு வீடு வசதி ஒன்று இருக்குங்க. அது மாதிரி பார்த்திங்கன்னா நல்ல மாங்காயெல்லாம் நல்லா சூப்பராக காய்ச்சிருக்கு. இதில் வந்து சூப்பரான ஒரு பலாமரம் இருக்குது. கொல்லிமலை மேலே நீங்கள் பலாமரம் பார்த்துருப்பீங்க. இது பாருங்கள் நிலப்பரப்பில் இருக்குது. பாருங்கள், கொத்து கொத்தாக காய் வந்து பலாமரத்துலேயும் இப்போ காய்ச்சிக்கிட்டு பாருங்கள், வேறுகிட்ட கூட காய்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா. சூப்பரான மரம். அது இல்லாமல் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எலுமிச்சை மரம் இருக்குது, சப்போட்டா மரம் இருக்குது, கொய்யா மரம் இருக்குங்க, ஒரு பேரிச்சை மரம் இருக்குது. இது மாதிரி போன்ற பல வகையான மரங்கள் இருக்குங்க. பாருங்கள் எப்படி காய் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா. சூப்பராக இருக்குது. அருமையான தோப்புங்க. ஆனால் தோப்பு பார்த்தா பிடிக்கலன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. அந்த மாதிரி தோப்பு. காயெல்லாம் நல்லா பெரிய பெரிய காய் சூப்பராக இருக்குது. வெரைட்டிஸ், ஃபுல் வெரைட்டிஸ் மாந்தோப்பு. இது வந்து மொத்தம் 3 ஏக்கருங்க டோட்டலாக வருது. இதனுடைய விலை நிலவரம், பாக்கி டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஆனால் இது நாமக்கல் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு. அதனால் நாமக்கல் மாவட்டத்துக்கு உண்டான ரேட்டு சொல்லியிருக்காங்க. பாருங்கள், பார்த்துட்டு என்னுடைய முழு விவரமும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். அது மாதிரி ஒரு வீடியோவும் டிஸ்கிரிப்ஷன் முழுமையாக பார்த்துருங்க. அது மாதிரி வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்துருங்க. அப்போ தான் அதில் என்னென்ன இருக்குது அப்படின்றத உங்களுக்கு நான் தெளிவாக காமிச்சிருப்பேங்க. பாருங்களா, காயெல்லாம் எப்படி இருக்குது, நல்லா கொத்து கொத்தாக காய்ச்சிருக்கு. அருமையான தோப்பு. அது மாதிரி 2 மாமரத்துக்கு நடுவில் பார்த்திங்கன்னா கொய்யா மரங்களும் வச்சுருக்காங்க. கொய்யா மரத்துலேயும் பார்த்திங்கனாலும் காப்பு ஓரளவுக்கு நல்லாவே இருக்குங்க. ஒரே ஸ்கொயராக இருக்குங்க, நீட்டாக இருக்குது. பாருங்கள், இந்த கல்லுக்கிட்ட இடம் தெரியுது இல்லைங்களா, அதுக்கும் கீழே உள்ள இடம் தான் விற்பனையில் உள்ளது. அருமையான தோட்டம், நல்ல தோட்டம், மாந்தோப்பு தோட்டம். நாமக்கல் மாவட்டத்தில் வேணுங்கிறவங்க ஃபோன் பண்ணுங்கள். நேரடியாக அழைச்சிட்டு போய் காட்டுறோம். சூப்பராக இருக்கும். உங்களுக்கு இடம் பார்த்தா இடம் பிடிக்குங்க, அந்த மாதிரி இருக்கும். ரேட் வந்து ஓனர்கிட்டே நேரடியாக பேசிக்கலாங்க. உங்களுக்கு பிடிச்சமான ரேட்டு கேளுங்க, அவரும் கொஞ்சம் அனுசரித்து கொடுப்பாருங்க. அது மாதிரி தென்னை மரங்களும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15-17 தென்னை மரங்கள், காப்பில் உள்ள தென்னை மரங்களும் இதில் இருக்குது. அதனால் நல்ல தோட்டம். அழகாக வாங்கி நம்ம இதை சுற்றிலும் கம்பி வலி தேப்பட்டாக போட்டுட்டு அருமையாக ஒரு கேட்டு வச்சுட்டு சூப்பராக போனால் வந்தால் பார்த்துட்டு அருமையாக இருக்குங்க. நல்லா கூலிங்காக ஜில்லுன்னு இருக்கும். அருமையான தோட்டம் விற்பனையில் வந்திருக்குங்க. பாருங்கள், அது மாதிரி அந்த தோட்டத்தில் உள்ள இந்த பொம்படி மாசுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி காய்கள் கூட இருக்குது. இதை வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் இந்த மலையிலலாம் இருக்கும், இந்த மாதிரி கொல்லிமலையில் இருக்கும். அதெல்லாம் கீழே நிலப்பரப்புலேயே இவர் வச்சுருக்காரு. அதனால் தோப்பு அருமையான தோப்புங்க. இடத்த வீடியோ வந்து முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்துருங்க எப்பயுமே. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பாதியிலேயே பார்த்த உடனே ஸ்கிப் பண்ணி விட்டுட்டு நமக்கு ஃபோன் பண்ணிவிட்டு அதில் என்ன இருக்குது எது இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க.
பாருங்கள், முழுமையாக எல்லாமே காமிச்சிருக்கேன் வீடியோ. அதனால் முழுமையாக பார்த்துட்டு தெளிவாக பார்த்துருங்க. பார்த்துட்டு கால் பண்ணுங்கள். நல்ல செம்மண் பூமி தோட்டங்க. மண்ணெலாம் சூப்பரான மண், அருமையாக இருக்குது. தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொள்ளுங்கள். நேரடியாக பார்ப்போம். டைரக்ட் ஓனர்கிட்டே இருக்குங்க. அது மாதிரி இதை வந்து டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், டீட்டெயில் கொடுத்துட்றேன். அந்த பட்ஜெட் உங்களுக்கு கட்டுப்படி ஆகும் அப்படின்னாக்கா கால் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம சொல்கிறதுல 10 லட்சம் 15 லட்சம் குறைச்சி கேட்குற மாதிரினா தரமாட்டாங்க. நம்ம மேக்ஸிமம் பார்த்தோன்னா ரொம்ப குறைச்சலாக தான் சொல்லியிருப்போம். ஓகே, அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.